எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்டலான்னு இருக்கேன்னா, மீன் குழம்பு தாங்க செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் க்ரீன் சிக்கன் செஞ்சு காமிச்சிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் குழம்பு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். மீனில் நிறைய வகைகள் இருக்குங்க. குளத்து மீன், ஆற்று மீன், ஏரி மீன் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற மீன் வந்து கடல் மீன் தான். கடல் மீனில் ஒரு வகையான வவ்வால் மீன் தாங்க செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். வவ்வால் மீன்களில் மொத்தம் 3 கலர் இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு, க்ரே கலரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற வவ்வால் மீன் வந்து ஒயிட் கலர் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் வாங்க. இது தாங்க ஒயிட் கலர் வவ்வால். 3 கலரில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? பிளாக் கலர், க்ரே கலர், ஒயிட் கலரில் நான் ஒயிட் கலர் வவ்வால் தான் வாங்கியிருக்கேன். இதில் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நான் 3/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த வவ்வால் மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் காட்டுறேன். 150 கிராம் சாம்பார் உள்ளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 6-7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த மாதிரி சைஸில் மாங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6 துண்டு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, தேவைக்கேற்ப உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 150 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆயில் என்னென்னா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகை ஃபஸ்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஆயில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் பேனில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மிளகு போட்டேன். இப்போ ஜீரகம், அப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் போட்டுடலாம். இப்போ மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டுட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 150 கிராம் சாம்பார் உள்ளி போட போகிறேன். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போடலாம், சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதுக்காக தான். இது ஒரு ஓரத்தில் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். 2 சேர்ந்து சீக்கிரம் வதங்கட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வவ்வால் மீன். முள் அவ்வளோவா இருக்காது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முள் இல்லை, நடுவில் ஒரே முள் தான் இருக்கும். ஸோ சாப்பிட ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிரட்டும். ஓகே, பாதி வதங்கிடுது. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுடுறேன். இதே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தீயை நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடுவோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்ல ஒரு ஃப்ரை. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போகிறோம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மிளகாத்தூளெல்லாம் போட்டு அது வந்து அந்த ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆயிரும். எப்போதுமே மசாலா தூளை போட்டு ரொம்ப நேரம் நம்ம பரட்டக்கூடாது. அவ்வளோதாங்க, இதெல்லாம் வதக்கியாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆற வச்ச மசாலாவை நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் ரீஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி தான் எல்லாம் வதக்கினேன். இப்போ குழம்புக்கு மிச்ச எண்ணெயை நான் ஊற்றிடுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, அது பொரியட்டும். அடுத்தது இந்த வெந்தயம் போட்டுடலாம். அடுத்தது கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்கு நான் 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதையும் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு சாம்பார் உள்ளி போட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடலாம். கொஞ்சமாக உப்பு போடலாம். அந்த
வெங்காயத்தில். வெங்காயம் போட்ட அப்புறம் தாங்க பச்சை மிளகா போடணும். ஃபஸ்ட்டே நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது தெரிக்கும், அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வேறு கேட்கும். ஸோ வெங்காயம் போட்டோடனே பச்சை மிளகா போடுங்க. அவ்வளோதான், வதங்கிடுது. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மசாலாவை தான் இதில் போட போகிறேன். போட்டு லைட்டாக நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இது கிராமத்து சைடில் வைக்கிற மீன் குழம்பு தான். தேங்காய் மாங்காய் எல்லாம் போட்டு பண்ணுறது. இந்த மசாலா நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கிட்டோம் இல்லையா, ஸோ இது ரொம்ப நேரம் அப்படி ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம நல்லாவே வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலா. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போது நைஸாக அரைச்சிக்கோங்க மசாலாவை மட்டும், அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது சின்னதாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம புளி ஊற்றணும். அவ்வளோதான், கொதி வந்துடுது. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா 150 கிராம் புளி, அதை தான் இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடலாம். ஃபஸ்ட் நான் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தானே போட்டேன். இப்போ வந்து நான் மெயினான மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். வதக்கிறதுக்கு தாங்க நான் பொடி உப்பு போடுவேன். குழம்புக்கு எல்லாமே கல் உப்பு தான் போடுவேன். இது நல்ல ஒரு பெரிய கொதி வரட்டும். கொதி வந்தப்பறம் நம்ம மீனை போட வேண்டியதான். எல்லாமே வதக்கி ஆற வச்சு நம்ம செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டைம் இழுக்காது. நல்ல ஒரு பெரிய கொதி வந்தோடனே அந்த அந்த கிரேவியோட இதை பார்த்துட்டு நம்ம மீனை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் போடணும். இப்போ என்னென்னா, இதுக்கு உப்பு காரம் புளியெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நான் வந்து வெஜிடேரியன்றதுனால மீன் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக இந்த டைம்லேயே நான் டேஸ்ட் பண்ணிடுவேன். ரெண்டு உப்பு தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகேவாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் புளிப்பு உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ மீனை போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன். குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மசாலா போடணும் இந்த மீனுக்கு. அவ்வளோதான், மீன் போட்டேங்க. இது ஒரு ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. மீன் டக்குன்னு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் துண்டுகளை போடுறேன். சரிங்களா, மாங்காவும் போட்டு சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மீனை லைட்டாக அப்படியே கிளறி விடலாம். ரொம்ப கிளறக்கூடாது, மீன் நொறுங்கிடும். எப்போவுமே மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. இருந்தாலும் நம்ம லைட்டாக அப்படி சுற்றி ஒரு கிளறி விடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வீக்லி ஒன்ஸ் இந்த மீன் எடுத்துக்கலாங்க. இது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் சாப்பிட்றதுனால. முக்கியமாக கர்ப்பிணிகள், டாக்டர்ஸ் வந்து கர்ப்பிணிகளுக்கு வந்து சில ஃபிஷ்ஷெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் இந்த வவ்வால் மீனை சொல்லுவாங்க. அந்த கர்ப்பிணிகள் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்துக்காகவும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் இதை எடுத்துப்பாங்க. இது அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபிஷ்ஷு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லா தரப்பினரும் எல்லா பேஷண்ட்டுக்குமே ஃபிஷ்ஷு வந்து சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷுனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக குழம்பு ரெடி ஆகிடுது. பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த பக்குவத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கிரேவியும் இந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப இதை கட்டியாக வைக்கக்கூடாது, தொக்கு மாதிரி. ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம். இந்த மீடியமான ஒரு கிரேவியில் இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
சுட சுட சாதம் வடித்து இதை ஊற்றி சாப்பிடுங்க. ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மாங்காய், தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் மீன் பிரியர் யாருன்னா என் பையன் தாங்க. இந்த மீன் குழம்பு வச்சேன்னா இது தீருத வரைக்கும் அவன் வேறு குழம்பே எடுத்துக்க மாட்டான். இதே தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். மத்தியானமும் இதுதான், நைட்டும் இதுதான், மறுநாள் மத்தியானமும் இருக்கான்னு கேட்பான். அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப மீன் பிரியர். அவன் வந்து அவனுக்காக தான் நான் மெயினாகவே பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவான். இது கூடவே நான் ஃப்ரையும் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டு முடிச்சிருவான். அவ்வளோதாங்க. இந்த பக்குவத்திலே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.